அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்ஸோடு பேச்சுவார்த்தை நடத்தும் எடப்பாடி அணி. இணைப்பு தற்பொழுது இல்லை, கூட்டணி மட்டுமே. இணைப்பை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம். ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். இவரோடு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், இவரையும் சேர்த்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவின் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் ஒரு அணியை நடத்தி வருகிறார்கள். இதில் ஜேசிடி பிரபாகர், பெங்களூர் புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனால் திடீரென அவர்களெல்லாம் விலகிவிட்டார்கள். அதாவது 18வது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ்ஸின் தோல்விக்கு பின்பும் ஓபிஎஸ் 18வது மக்களவைத் தேர்தலில் அதிக தொகுதிகளை பெற்று போட்டியிடவில்லை, மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு போட்டியிட்டது போன்ற பல குற்றச்சாட்டுகளை கூறி இவர்கள் வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவிற்குள் இணைக்கப்பட வேண்டும் என்ற கூக்குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கிவிட்டது. ஓபிஎஸ்ஸும் அதிமுகவிற்குள் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக எந்தவிதமான நிபந்தனையும் நான் விதிக்க விரும்பவில்லை. நான் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்டு விட்டேன். கட்சியில் நீண்ட காலம் பொருளாளராக இருந்துள்ளேன். நிதி அமைச்சராக பலமுறை இருந்துள்ளேன். அம்மா அவர்கள் எனக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த பதவிகளையெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தார்கள். இனிமேலும் எனக்கு அதிமுகவில் இந்த பதவி வேண்டும், அந்த பதவி வேண்டும் என கேட்க நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் இந்த கட்சி அழிந்துவிடக்கூடாது. அதனால் அதிமுகவின் வளர்ச்சிக்காகவும் அதனை பாதுகாப்பதற்காகவும் நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என கூறிவிட்டார். எனவே தனது அணியையும் தற்பொழுது அதிமுகவிற்குள் இணைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமி இதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார். எனவேதான் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும், மேலும் டிடிவி தினகரனோடு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் வந்து அதுபோன்று ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. ஓபிஎஸ் அதிமுகவிற்குள் இணைவதற்கு தகுதியற்றவர், அவர் ஒரு துரோகி, மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களே என அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இதன் பின்பு செங்கோட்டையனோடு மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மீண்டும் அதிமுக உடைந்து விடுமோ என்ற பயம் அனைவருக்கும் எழுந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்புதான் அமித்ஷா தமிழகம் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணியை உறுதி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள் இணைக்க மாட்டோம் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் தென் தமிழகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவின் ஆதரவு கண்டிப்பாக தேவை. 18வது மக்களவைத் தேர்தலில் உங்களிடம் இரட்டை இலை சின்னம் இருந்தது. அப்படி இருந்தும் உங்களால் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் டெபாசிட்டை வாங்குவதற்கு கூட பல தொகுதிகளில் உங்களால் முடியவில்லை. மேலும் 3வது இடம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் ஓபிஎஸ் சசிகலா இல்லாமல் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. கொங்கு பகுதியில் வேண்டுமென்றால் உங்களது செல்வாக்கு தேவைப்படும், தென் தமிழகத்தில் உங்களது செல்வாக்கு தேவைப்படாது. நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களது ஆதரவு தேவை என அமித்ஷா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை கேட்டுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, அப்படியென்றால் கூட்டணிக்கு மட்டும் வரச் சொல்லுங்கள், ஆனால் கட்சியில் இணைத்து கொள்ள மாட்டேன் என கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றி ஓபிஎஸ்ஸோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஓபிஎஸ் இதுவரையிலும் எந்தவிதமான பதிலையும் கூறாமல் அமைதியாக இருந்து வருகிறார். அவர் கட்சியில் இணைந்து விடுவோம் என்று காத்திருந்ததாகவும், ஆனால் இந்த முறையும் கட்சியில் இணைப்பு என்பது சாத்தியம் இல்லை என்று கேட்டவுடன் ஓபிஎஸ் மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருந்து வருவதாகவும், இது பற்றி தனது ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் பல ஆதரவாளர்களோடு தொலைபேசியில் பேசிய ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து நாம் அமைதி காக்க வேண்டும் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களோ, எத்தனை காலத்திற்கு நாம் அமைதி காப்பது, ஏற்கனவே நீண்ட நெடுங்காலமாக அமைதி காத்து விட்டோம், இனிமேலும் நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும், நாம் ஒரு புதிய கட்சியை தொடங்குவோம், எடப்பாடியோடு மோதி பார்ப்போம், அப்பொழுது தெரிந்துவிடும் யாருக்கு செல்வாக்கு உள்ளது என கூறியிருப்பதாகவும், ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களோ தற்பொழுது எதை பற்றியும் பேச வேண்டாம், அமைதியாக இருங்கள் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் செய்தியாளர்கள் நேற்று பன்னீர்செல்வத்திடம் அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களோ இன்று விடுமுறை என்று பதிலளித்துவிட்டு சென்று விட்டார். நன்றி.